கடையில பேக்கரியில கூட இந்த பிஸ்கெட் கிடைக்காது பாத்துக்கோங்க. கோதுமை மாவுல ஏலக்காய் பிஸ்கெட் சூப்பரா இருக்குங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். வீட்ல இருக்கிற பொருளை போட்டே செஞ்சிடலாம். வீடியோ சேவ் பண்ணிட்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா ரெசிபியும் போட்டுட்டு இருக்கேன். செஞ்சு பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்க. நிறைய பேர் போட்டோ அனுப்பிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அளவு எல்லாமே நான் வீடியோல கொடுக்குறேன். அதேபடி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சர்க்கரையும் 3 ஏலக்காவையும் போட்டு நல்லா மிக்சியில அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல பட்டரு, வாசனை இல்லாத எண்ணெய், அதான் சன்ஃபிளவர் ஆயில், அதையும் போட்டு ஒரு சிட்டிகை உப்பு, அரைச்சிட்டு வந்த சர்க்கரை எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விஸ்கால வச்சு நல்லா அடி அடிச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கப் கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், கொஞ்சமா பேக்கிங் பவுடர் அதையும் போட்டு நல்லா ஜலிச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துட்டு நல்லா பெனஞ்சு வச்சுக்கோங்க. அவனை 170 டிகிரி செல்சியஸ்ல 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு இப்ப பாலா உருட்டி குக்கீஸா மேக் பண்ணிட வேண்டியதான். பட்டர் பேப்பர் விரிச்சுக்கோங்க. கீழே பட்டர் பேப்பர் நவராம இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயிலோ பட்டரோ போட்டுக்கலாம். பிஸ்கெட் மேக் பண்ணும்போது 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா கீழே கோல்டன் கலர்ல இருக்கும், மேல சாஃப்டா தான் இருக்கும். அது ரூம் டெம்பரேச்சர்ல எடுக்கும் போது நமக்கு சரியா வந்துருங்க. அந்த மாதிரி தான் எல்லா பிஸ்கெட்டும் மேக் பண்ணணும். நிறைய பேர் மேல வேகலன்னு தொட்டு பார்த்துட்டு அது விட்டுட்டீங்கன்னா ஹார்ட் ஆயிருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. என்கிட்ட சொல்லுங்க.